18 வருஷமா இங்க ஒருத்தர் ஒரு பொண்ணை ஒரு 5 ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு பைப்லயே வச்சு வளர்க்குறாரு. அது ஏன்னா அந்த பொண்ணுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கும். அந்த பொண்ணு மூச்சு விடுறதுக்காக காத்த கூட பியூரிஃபை பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. அந்த பொண்ணு விஆர் ஹெட்செட் யூஸ் பண்ணி தான் இந்த உலகம் எப்படி இருக்குன்னே தெரிஞ்சுக்கிறா. அவ வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் இருக்க போறான்னு அவங்க அப்பா நினைச்சிட்டு இருக்கப்போ ஒரு விஷயம் நடக்குது. ஒரு நாள் திடீர்னு பூமியில நிலநடுக்கம் வருது. அதுல இருந்து எல்லோ கலர் புகை வருது. அதை சுவாசிக்கிற மனுஷங்களால மூச்சு விட முடியறது இல்ல. இந்த காத்த சுவாசிச்சா மனுஷங்களாம் இறந்து போறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணோட அப்பா அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு மாடிக்கு போறாங்க பொண்ணு சேஃபா இருக்க சொல்லிட்டு. பொண்ணு செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கும், அப்பா அம்மா 18th ஃப்ளோர்ல இருப்பாங்க. இங்க என்ன பிரச்சனைனா அந்த பொண்ணு இருக்க சிஸ்டம்ல இருக்க பேட்டரியோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த பேட்டரி ஒருவேளை முடிஞ்சிச்சுன்னா அந்த பொண்ணு இருக்க மொத்த இடத்தோட பவர் ஷட் டவுன் ஆகி அந்த பொண்ணால மூச்சு விட கூட முடியாது. அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட ஒரு பிளான் சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் ஓகே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. 17th ஃப்ளோர்ல ஒரு பேஷண்ட் இருப்பாங்க. அவங்க கிட்ட எப்பவுமே ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும். இதை தெரிஞ்ச அப்பா நான் போய் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் யூஸ் பண்ணி நம்ம பொண்ணுக்கு பேட்டரி சேஞ்ச் பண்ணு சொல்லிட்டு கீழே போறாரு. ஒரு வழியா அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை கண்டுபிடிச்சு அவர் அந்த பேட்டரியை போய் சேஞ்ச் பண்ணிட்டு அவர் மறுபடியும் 18th ஃப்ளோருக்கு வந்துடுறாரு. உங்களுக்கு இந்த வீடியோட பார்ட் வேணும்னா எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.